introduce the gift. We warmly and cordially invite our chief guest, for judges of our presentation. I accordingly invite Brahmachari Chidananda Murda Chaitanya and our second chief guest, Judge Sri Kannan Sir, physical educator and coordinator AVCAO. I warmly welcome you, sir, for the paper presentation. Sure. ஓம் நமச்சிவாயா, ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. அவையோருக்கும் சான்றோருக்கும் என் அன்னைக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்மயோகி யார். முதலில் கர்மயோகம் என்றால் என்ன என்பதை பற்றிய சிறிய நினைவூட்டல். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றுப்படி கடமையை செய்வதில் மட்டுமே உனக்கு பற்றுள்ளது, பலனில் உனக்கு எந்த விதமான பற்றும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். அதாவது செயல் புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே செயல் புரியாமல் இருப்பதற்கு நம்மை பயிற்றுவிப்பதே கர்மயோகமாகும். அப்படி என்றால் கர்மயோகி யார்? உண்மையாக எவர் ஒருவர் செயல் புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே செயல் புரியாமல் இருப்பதற்கு தன்னை பயிற்றுவிக்கிறாரோ அவரை ஞானி, யோகி என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். அது என்ன, செயல் புரிந்து கொண்டிருக்கும் பொழுதே செயல் புரியாமல் இருப்பது? இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அதை நாம் அவ்வாறு புரிந்து கொள்ளக்கூடாது. இன்னும் ஆழமாக அதனுடைய கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் தன்னை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனரோ, எவர் தனது புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றாரோ, எவரின் குறிக்கோள் உறுதியானதாக இருக்கிறதோ, எவர் அடிமையை போல் அல்லாமல் தலைவனை போல் பணிபுரிகிறாரோ அவரே கர்மயோகி ஆவார். இன்னும் எளிதில் கூற வேண்டுமானால் ஆற்றல் மிக்கவர், சிறந்த மனப்பான்மையுடையவர், சத்தியத்தை நிலைநாட்டுபவர், பிறருடைய இம்மியளவு துன்பங்களையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றுபவர், தேசபக்தி கொண்டவர், சிறந்த பற்றுள்ளவர், தன்னலமற்ற செயல்கள் செய்பவர், அதிகாரம் இல்லாதவர், அகங்காரம் இல்லாதவர், தன்னுடைய செயல்களை பற்றின்றி செய்வதன் மூலம் தன்னுடைய லட்சியத்தை அடைபவர். இத்தனைய தகுதிகள் எவரிடம் ஒரு சேர காணப்படுகிறதோ அவரே கர்மயோகி ஆவார். உழைப்பே வழிபாடு, ஆற்றல், அர்ப்பணிப்பு, சிறந்த செயல்பாட்டுடன் கூடிய அன்றாட உழைப்பு வெறும் பண ஆதாயத்தை தாண்டி தெய்வீக தன்மையாகும். கர்மயோகிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக ஆங்கிலத்தில் சில வார்த்தைகள் உள்ளன. ஒர்க் இஸ் ஒர்ஷிப், ஒர்க் ஹேஸ் ஒர்ஷிப், ஒர்க் அண்ட் ஒர்ஷிப். இவற்றை எவர் ஒருவர் தன் மனதில் புரிந்து கொண்டு அவற்றிற்கு தகுந்தமாறு தன் கடமையை செய்கிறாரோ அவரே கர்மயோகி ஆவார். இப்பொழுது நாம் கர்மயோகி யார் என்பதை தெரிந்து கொண்டோம். அவற்றை நம் வாழ்க்கையில் நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறது என்பதை நம் முன்னோர்களும் ஆன்றோர்களும் புராண இதிகாசங்களும் நம் அம்மா மாதிரி இறை அவதாரங்களும் கொடுத்துள்ள சில எடுத்துக்காட்டுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கர்மயோகிக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு குறிப்பிட்டுள்ளார். அதாவது படகு தண்ணீரில் செல்லலாம், தண்ணீர் படகிற்குள் செல்லக்கூடாது, என்ன ஆகும்? படகு மூழ்கிவிடும் அல்லவா? அதுபோல மனிதன் இவ்வுலகத்தில் வாழலாம், இவ்வுலக ஆசைகள் மனிதனுக்குள் போகக்கூடாது. என்ன ஆகும்? நான் என்ற அகங்காரம் ஏற்பட்டு அவன் அழிந்து விடுவான் என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது பகவத்கீதையில் கர்மயோகத்தில் பாடல்கள் 27, 28, 29 இவற்றில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்
நான் என்ற அகங்காரத்தை எவ்வாறு அழிக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு குறிப்பிட்டிருப்பார். நான் என்ற அகங்காரம் எவ்வாறு ஏற்படுகிறது? பிரகிருதியினால் ஏற்படுகிறது. பிரகிருதி என்றால் பூர்வ ஜென்ம வாசனை என்று பொருள். இந்திரியங்களாகிய குணங்கள் விஷயங்களாகிய குணங்களில் ஈடுபடுகின்றன என்பதை எவர் ஒருவர் தன் மனதில் நிறுத்தி தன் கடமையை செய்கிறாரோ அவரே ஞான புருஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்திரியங்களாகிய குணங்கள் நமக்கு தெரியும், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். அப்போ பிரகிருதியினால் எப்படி ஒரு மனிதனுக்கு நான் என்ற அகங்காரம் ஏற்படுகிறது? அது பிரகிருதியின் மூலம் 3 விதமான குணங்கள் ஏற்படுமாம். சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த குணங்களால் ஒரு மனிதனுடைய புத்தியில் முதல்ல ஆசை ஏற்படுமா. என்ன ஆசை ஏற்படும்? எனக்கு இந்த வீடு வேணும், கார் வேணும், நகை வேணும், நான் பெரிய மனிதராகணும் அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசைகள் நம் மனதில் எண்ணங்களாக மாறுமாம். என்ன எண்ணமாக மாறும்? நம்ம இதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம். அந்த எண்ணத்தை நாம் எவ்வாறு செயல்படுத்துகிறோம்? நம்ம உடம்பின் மூலியமாக அதை செயல்படுத்துகிறோம். இதை தான் முதலில் அகங்காரம், நான் என்ற அகங்காரம் ஒரு மனிதனுக்கு தோன்றுகிறது. நான் தான், என்னால் தான், எனக்காகத்தான் அப்படிங்கிற அகங்காரம். அந்த அகங்காரத்தினால் கர்த்தானா செய்பவன், செய்பவனா இது நல்லது, கெட்டது, தேவையில்லை, இது செஞ்சால் நமக்கு ஒரு பழி வரும் அப்படின்னு எந்த விதமான யோசனையுமே நம்ம இல்லாமல் அந்த செயலை நம்ம செஞ்சிடறோம். இறுதியாக போக்தானா அதை அனுபவிப்பவர். நாம் செய்யக்கூடிய இந்த செயலினால் இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளின் மூலம் நாம் அதை அனுபவிக்கிறோம். சுவாமிஜி சொன்ன மாதிரி ஆத்தியாத்மிகா, நம்மளுடைய செயல்களால் நம்ம செய்யக்கூடிய அனுபவங்கள் தான் கர்மா. அதுதான் நமக்கு நம்மளுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு அது பிரதிபலித்து நம் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறோமோ அந்த கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்த காரணமாக உள்ளது. பிரகிருதியினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் இதுதான். மேலும் ஒரு மனிதர் உயர்ந்த மனிதராக ஆவதற்கு விருப்பப்படுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு சிறந்த இடத்த நான் போய் அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய பணபலம், ஆள்பலத்தை மட்டும் நம்மளால் உயர்ந்த இடத்திற்கு சென்று விட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நாம் ஏதேனும் ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும். எவர் ஒருவர் நம் வாழ்வில் தியாகம் செய்கிறாரோ அவரால் மட்டுமே உயர்ந்த இடத்திற்கு சென்று அடைய முடியும். அதாவது நம் வாழ்க்கையில் உள்ள சிறு சிறு விஷயங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும். எவர் ஒருவர் அந்த சிறு சிறு விஷயத்தை, சிறு சிறு நம்ம ஆசைகளை தியாகம் செய்கிறாரோ அவரே ஒரு உயர்ந்த இடத்திற்கு சென்று அடைவார் என்று குறிப்பிடுகிறார்கள். செயலையே யோகமாக கொண்டு அவற்றின் மூலம் முயற்சியினாக நம்மளுடைய லட்சியத்தை ஒரு பிடியாக கொண்டு அந்த லட்சியத்திலிருந்து நாம் எங்கும் செல்லாமல் அதை நோக்கி நாம் உயர்ந்தோமானால் கண்டிப்பாக நாம் ஒரு கர்மயோகியாக திகழ முடியும். இதற்கு சுவாமி விவேகானந்தர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு குறிப்பிட்டுள்ளார். அதாவது நாம் பூமியிலிருந்து சூரியனை பார்த்தால் சூரியன் ஒரு தட்டு போல் காட்சியளிக்குமாம். இன்னும் சில 1000 மைல்கள் அருகே சென்றால் சிறிது பெரிதாக காட்சியளிக்குமாம். இன்னும் சில 1000 மைல்கள் அருகே சென்றால் இன்னும் பெரிதாக காட்சியளிக்குமாம். நாம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுதும் அது ஒரே சூரியன்தான், அருகில் சென்று பார்க்கும் பொழுதும் அது ஒரே சூரியன்தான். அதே போன்று மனிதன் தன்னுடைய லட்சியத்தை பற்றி கொண்டு ஒரே விஷயத்தில் நாம் லட்சியத்தை பற்றி கொண்டு செல்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் அவற்றை நோக்கி சென்றானால் இறுதியில் இறைபாதையை அடையலாம் என்று சாரதானந்தர் குறிப்பிடுகிறார். மேலும் கலியுகத்தில் மனிதர்கள் எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் உயர்ந்த மனிதராக ஆவதற்கு விருப்பப்படுகிறார்கள். அதாவது ஒரு உயர்ந்த மனிதராக ஆக வேண்டும், ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் எத்தனை தூக்கமற்ற இரவுகள் வேண்டும், எத்தனை தியாகங்கள் வேண்டும், எத்தனை முயற்சிகள் வேண்டும் என்பதை அவர்கள் யோசிப்பதில்லை என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடரான துளசிதாசர் ஒரு கதையின் மூலம் இவற்றை நமக்கு குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு மனிதர் ஒரு ஆசிரமத்திற்கு சென்று அங்குள்ள சீடரை பார்த்து தன்னையும் சீடராக சேர்த்து கொள்ள சொன்னாராம். அதற்கு அந்த சீடர், நீங்கள் சீடராக சேர வேண்டுமா? சரி, அதற்காக நீங்கள் நெய்வேத்தியத்திற்கு உணவு சமைக்க வேண்டும், விறகு கொண்டு வர வேண்டும், பாத்திரங்கள் விளக்க வேண்டும், குருநாதர் நமக்கு போதித்த அத்தனை விஷயங்களையும் நாம் மனப்பாடம் செய்து அவற்றின் மூலம் நாம் நடக்க வேண்டும் என்று கூறினாராம். அதற்கு அந்த மனிதர் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, ஐயோ
இவ்வளவு வேலையா என்று நினைத்து கொண்டு சரி குருநாதர் என்ன செய்வார் என்று கேட்டாராம். அதற்கு அந்த சீடர், ஓ குருநாதர் என்ன செய்வார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? குருநாதர் யாகங்கள் செய்வார், பூஜைகள் செய்வார், தியானம் பழகுவார், சீடராகிய நமக்கு நல்வினைகளை போதித்து அவற்றின் மூலம் நம்மளை நடக்கச் செய்வார் என்று குறிப்பிட்டாராம். உடனே அந்த மனிதர், அப்படி என்றால் என்னை இன்றே குருநாதராக்கி விடுங்களேன் என்று கூறினாராம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? எவர் ஒருவரும் இந்த உலகத்தில் உயர்ந்த இடத்தை பெறுவதற்கான தியாகங்களை செய்வதற்கு தயாராக இல்லை. இந்த உலக ஆசையில் லயப்பட்டு அவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு தயாராக உள்ளார்கள். மேலும் நாம் பிரகிருதியின் மூலம் கஷ்டப்படுகிறோம் என்று குறிப்பிட்டேன் அல்லவா? பிரகிருதியினால் ஒரு மனிதனுக்கு புத்தியில் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுமா? தேவையானது தேவையற்றது, பற்றற்றது பற்றுள்ளது, கடைபிடிக்க வேண்டியது கடைபிடிக்க வேண்டாதது என்று நம்மளுடைய பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்தவாறு நாம் அவற்றை அனுபவித்து அவற்றின் மூலம் நம் கடமையை எந்தவிதமான பற்றும் இல்லாமல் செய்தோமானால் நாம் கண்டிப்பாக ஒரு கர்மயோகியாக திகழ முடியும். அதாவது ஒரு சாதாரண மனிதனுடைய கர்மயோகமானது அவனுடைய சந்தோஷத்திலும் அவனுடைய குடும்பத்திலும் மட்டுமே அடங்கி விடுகிறது. அவர்களை தாண்டிலும் சிறிது மேல் நோக்கி பார்த்தால் தம் மக்களுடைய பிறப்பு இறப்பு, அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்களுடைய உணவு உடை இருப்பிடம், அவர்களுடைய படிப்பு, அண்டை நாடுகளுடன் அவர்களுடைய தொடர்பு, இவற்றை பற்றி சிந்தித்த வண்ணம் கர்மயோகியாக திகழ்வார்களாம். இவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், காந்திஜி மற்றும் நம் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட இராணுவ வீரர்கள். இவர்களை காட்டிலும் சற்று மேலோங்கி உள்ளவர்கள் நம் நாட்டு மக்களின் இன்ப துன்பம் மற்றும் அவர்களுடைய நடத்தை, அதாவது அவர்கள் அராஜக வாழ்க்கையை வாழ்கிறார்களா, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை பற்றியே தன்னுடைய எண்ணங்களை சிந்தனைகளை மேம்படுத்தி கர்மயோகியாக திகழ்கிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் அராஜகமான வாழ்க்கையை வாழ்ந்தால் அந்த நாடு அழிந்துவிடும் அல்லவா? அதற்காக இவர்களுக்கு எடுத்துக்காட்டு விவேகானந்தர், அரவிந்தர் போன்றவர்கள். மேலும் நம்ம அம்மா மாதிரி இறை அவதாரங்கள் அண்டை நாடுகள், உலக நாடுகள் அனைத்தையும் அரவணைத்து எல்லா நாட்டினருக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் எல்லா மொழியினருக்காகவும் சதா சர்வகாலமும் அவர்களின் நல்ல வாழ்க்கை எவ்வாறு அமையும் என்பதை பற்றியே சிந்தித்த வண்ணம் உள்ளார்கள். இவர்களுக்கு எடுத்துக்காட்டு நம்ம அம்மா ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி போன்றவர்களை குறிப்பிடலாம். மேலும் பகவத்கீதையில் மட்டுமல்லாமல் தைத்திரிய உபனிஷத், கைவல்ய நவநீதம் போன்ற புராணங்களிலும் பற்றற்ற வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது என்பதை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். அதாவது கைவல்ய நவநீதத்தில் ஒரு மனிதன் பஞ்சகோஷத்திலிருந்து எவ்வாறு விடுபட வேண்டும். பஞ்சகோஷம்னா என்னென்ன? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இவை 5 தான் பஞ்சமய கோஷங்கள். இந்த பஞ்சமய கோஷத்திலிருந்து மனிதன் தன்னை எவ்வாறு பற்றற்று வாழ வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். முதலில் பிரிவது எப்படி என்ற கால் என்று தொடங்கக்கூடிய ஒரு பாடலிலிருந்து அன்னமய கோஷத்திலிருந்து நம்மை எவ்வாறு விடுவிப்பது என்பதை பற்றி தாண்டவராய சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார். அடுத்தது பிராணமய கோஷத்திற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டும் கூறியுள்ளார். அதாவது கொல்லன் பட்டறையிலிருந்து துருத்தியிலிருந்து வரக்கூடிய காற்று, அந்த காற்று நெருப்பை எரிய வைக்க செய்யும். நெருப்பு எரிந்தவுடன் அந்த காற்று தன்னால் தான் இந்த நெருப்பு எரிகிறது என்று தன்னை பெருமையாக நினைத்து கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இல்லை, அந்த துருத்தி தான் தன்னிடமிருந்து தான் அந்த காற்று போனது என்று தன்னை பெருமையாக நினைத்து கொள்ள முடியுமா? அதுவும் முடியாது. அதே போன்று மனிதர்களுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய காற்றானது நம் மூக்கின் மூலம் வெளிவருகிறது. எவ்வாறு அந்த துருத்தி தன்னை பெருமையாக நினைத்து கொள்ள முடியாதோ அதே போன்று மனிதனும் தன்னை பெருமையாக நினைத்து கொள்ள முடியாது. அதாவது உடம்பு வேறு ஆன்மா வேறு என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். எவர் ஒருவர் அப்படி பிரித்து பார்த்து பற்றற்று இருக்கிறார்களோ அவர்களே கர்மயோகி ஆவார். அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்களின் மூலம் ஒரு மனிதன் பஞ்சகோஷத்திலிருந்து தன்னை எவ்வாறு விடுவித்து பற்றற்று இருப்பது என்பதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். மேலும் நம் திருவள்ளுவரும் ஒரு பாடலிலிருந்து
அவர் இயற்றிய ஒரு திருக்குறளிலிருந்து மனிதன் எவற்றை விட்டு எவற்றை பற்ற வேண்டும் என்பதை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். பற்றுக பற்றற்றான் அப்பற்றினை, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு. 330வது குறள். இதிலிருந்து மனிதன் எவற்றை விட வேண்டும் எவற்றை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கூறியுள்ளார். அதாவது கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காயை எடுத்துக்கொண்டால் கொப்பரை தேங்காய் தனியாக ஓடு தனியாக காணப்படுமாம். அவற்றை ஆட்டினால் சத்தம் கேட்கும். அதே ஓட்டின் மீது ஏதேனும் அடிபட்டால் தேங்காயை பாதிக்காது. இலசு தேங்காயை எடுத்துக்கொண்டால் ஓட்டின் மீது பட்ட அடி தேங்காயை கண்டிப்பாக பாதிக்கும் அல்லவா? அதே போன்றுதான் மனிதனும் மனிதனுடைய உடல் வேறு ஆன்மா வேறு என்று அதை இரண்டையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் கொப்பரை தேங்காயைப் போல நாம் இறுதியில் இறைவனை அடைய முடியும். இல்லையெனில் இலசு தேங்காயைப் போல உலக ஆசையில் லயப்பட்டு நாம் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதான் என்று குறிப்பிடுகிறார். மேலும் ஒரு செல்வந்தர் வீட்டில் வேலை செய்யும் ஒருத்தரை எடுத்துக்கொள்வோம். அவர் அந்த வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அங்கு உணவு உண்கிறார், அவர்களுடன் இருக்கிறார். அவர்கள் கஷ்டப்படும் போது இவரும் கஷ்டப்படுகிறார். அவர்கள் சுகமாக இருக்கும்போது இவரும் சந்தோஷமாக இருக்கிறார். அதற்காக அந்த வீட்டில் உள்ள மக்கள், வீடு அனைத்தும் இவருக்கு தான் சொந்தம் என்று நம்மளால் நினைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. வீட்டின் உரிமையாளர் எப்பொழுது வேண்டுமானாலும் அவளை வெளியில் துரத்தி விடலாம். அதே போன்றுதான் இந்த உடம்பு வேறு ஆன்மா வேறு என்பதை நாம் புரிந்து கொண்டு இவற்றையும் அவற்றையும் நாம் தனித்தனியாக பிரிக்க வேண்டும். ஆன்மா வேறு உடம்பு வேறு என்று பிரித்து பார்த்து அவற்றிற்கு தகுந்தமாறு பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் சிறந்த கர்மயோகியாக திகழ முடியும். மேலும் ஞானிகள் நம்மளுடைய உடம்பு, அதாவது நாம் தூங்கும்போது கூட இந்த உடம்பு வேறு நான் வேறு, அங்கே தூங்குவது நான் அல்ல என்று குறிப்பிடுவார்களாம். அது ஞானிகளால் மட்டுமே முடியும். உறக்கம் என்னை விட்டது, இனி நான் உணங்கேன் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடலிலிருந்து அவர்கள் எவ்வாறு தன்னையும் இந்த உடலையும் பிரித்து காண்பது என்பதை தெளிவாக தெரிந்துள்ளனர். கர்மயோகியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை பேசிக்கொண்டே இருந்தால் பேசிக்கொண்டே போகலாம், ஒரு நாள் பத்தாது. மேற்கூறிய இவ்வளவு தகுதிகளையும் நம் வாழ்வில் எவ்வாறு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை சிறிதாக ஒரே நேரத்தில் கடைபிடிக்க முடியாது. சிறிதாக அதை நாம் பின்பற்றுவதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். நாமளும் முயற்சி செய்து நம் மாணவர்களுக்கும் அவற்றின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்று என்பதை நாம் கண்டிப்பாக அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். ஒரு ஆசிரியராக வாய்ப்பளிப்பதமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமஸ்கார காஞ்சனா. நமஸ்கார். நல்லா நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. கர்மயோகியாக இருக்கிறதுக்கு சவுண்டு இல்லை, கர்மயோகியா கேட்குதா? பரவாயில்ல, எனக்கு மட்டும் தான் கேட்கல. கர்மயோகியாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய தகுதிகள் லிஸ்ட்டு சொன்னீங்க. அதை கேட்டால் நிறைய பேருக்கு தோணும், இவ்வளோ தகுதிகள் இருந்தால் தான் கர்மயோகி ஆக முடியும்னா நமக்கு முடியாது போல இருக்கே அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு லிஸ்ட்டு சொல்லிட்டீங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது அவை எல்லாத்தையும் பார்த்தா கடைசியாக ஒன்றா தான் இருக்கும். எல்லாமே தனித்தனியாக பார்க்கும்போது தான் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது எல்லாத்தையும் நம்ம ஒன்று பார்க்கும்போது ஒன்றுத்தோட ஒன்று கோர்வையாக இருக்கும். எல்லாமே ஒன்றா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. கனெக்டட் இல்லையா? ஸோ ஒரு சின்ன டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன், ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. நீங்கள் கொடைக்கானலுக்கு டூர் போகிறீங்க. ஒரு 3 நாள் தான் போகிறீங்க. அந்த 3 நாள் ஜாலியாக கொடைக்கானலை சுற்றி பார்ப்பீங்களா, இல்லை திரும்பி ஊருக்கு வர பற்றியே யோசிச்சுட்டு இருப்பீங்களா? அந்த இடத்துல நம்ம கொடைக்கானலுக்கு போனோம்னா கண்டிப்பாக குடும்பத்தோடு தான் போயிருப்போம். அப்போ அவங்களுடைய டைம், அப்போ அந்த டைம் குடும்பத்தோடு தானே நம்ம ஈடுபாடாக இருக்க முடியும். நான் பூமிக்கு ஒரு டூர் வந்திருக்கேன், எனக்கு மனுஷ பிறவி கிடச்சிருக்கு, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு எதையோ சொல்லிட்டு இருக்கீங்களா? முடியுமா? கண்டிப்பாக இது பேசும்போது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை நம்ம இவ்வளவு தகுதிகள் சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்று நம்ம கடைபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்மளுடைய ஒரு ஜென்மம் பத்துமாங்கிறது கூட தெரியாது. அதை நம்ம முயற்சி செய்வதற்கு தயாராக இருக்கணும். ஸோ அந்த உங்கள் கையில் பொருள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆனால் நீங்கள் அதை அனுபவிக்கக்கூடாது. அனுபவிக்கலாம். அதை அனுபவிக்கும் பொழுது எல்லோரும் சொல்கிற மாதிரி பிரசாத புத்தியோடு அனுபவிக்கணும்.
அதாவது கிடைச்சதை நம்ம அனுபவிக்கிறோம். இது கிடைக்கையிலே நமக்கு அவர் வந்து ஆடி காரில் போகிறாரே, நான் சாதாரண காரில் தானே போகிறேன், அவர் பைக்கில் போகிறாரே, நான் நடந்து போகிறேனேங்கிற யோசனை இல்லாமல் கடவுள் நம்மளை நடக்கவாது வச்சுருக்காரே, காலே இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. ஓம் நமஸ்கார் மேம். நமஸ்கார் சார். ரொம்ப அழகாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி பல கோட்பாடுகளை வச்சு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தீங்க. தேங்க்யூ சார். இப்போ உங்கள்கிட்ட ஒரு புரிதலுக்கான ஒரு சின்ன கேள்வி. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய வீட்டில் வளர்த்துறதுக்கும் ஒரு ஆசிரியர் தங்களோட குழந்தைகளை வகுப்பறையில் வளர்த்துறதுக்கும் நீங்கள் சொன்ன அந்த கடமைக்கும் லட்சியத்துக்கும் ஆசைக்கும் உள்ள சில காரணங்களை சொல்லியிருந்தீங்க. இப்போ இதில் எது அதிகமாக எந்த இடத்துல இருக்கும், அதுக்குள்ளே வேறுபாடுகள் எதுன்னு சிம்பிளாக சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லுங்கள். தாய், ஆசிரியர், நம்ம எல்லாரையுமே அம்மான்னு தானே கூப்பிடுறோம். அப்போ நம்மளும் ஒரு தாய் தானே. அந்த தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி பார்க்குறாங்களோ, நம்ம வகுப்பில் உள்ள 40 மாணவர்களையுமே நம்ம ஒரு தாயாக தான் பார்க்கணும். தாய் கூட சில விஷயங்களில் வந்து ஒரு ஃபோனை கொடுத்துட்டு சரி எனக்கு வேலை இருக்குது அந்த ஃபோனை அவன் பார்க்கட்டும்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் ஒரு ஆசிரியர் அப்படி இருக்க முடியாதுல்ல. அந்த ஃபோனை பார்க்கக்கூடாது, அதனால் உனக்கு என்ன ஏற்படுங்கிற விளைவுகளையும் நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து தானே வளர்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்மளும் ஒரு தாய்க்கு ஈடு தான். ரொம்ப நன்றி. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து லவ் வித் அட்டென்ஷனோட இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, judges. Now we have short tea break and assemble back